தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வெர்ஷனும் பண்ணலாம்னு சொன்னார். அண்ட் அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க இருந்தா எப்படி அப்படின்ட்டு. அப்போ அவர் லால் சிங் சட்டாக்கு அப்புறம் 2 வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் இந்த கதை கேட்டார். அப்போ அவர் ஃபுல்லா வெள்ளதாடி, ஃபுல்லா வெள்ள முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்ல இருந்தார். ஸோ அதனால அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு கதை கேட்கும்போது. அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சு சார். அவர் செல்வா சாரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, சூப்பர் ஆப்டா இருக்கீங்க தமிழ்ல, ஹிந்தியில நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஐ கம் வித் த பேகேஜ் ஆஃப் பீயிங் a hero for so many years. ஸோ அதை எப்படி ஏற்றுப்பான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது, மாரல் கொஸ்டின். அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமா இருந்தது. அப்போ அவர் கேட்டாரு, இதை மாற்ற முடியுமான்னு. அப்போ நான் சொன்னேன், சரி இந்த படத்தோட புது விஷயம் அதான், நான் அது மாத்திட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். அப்போ அவர் ஓகே, அப்போ நம்ம பண்ணாம இருந்தா பெட்டர்னு சொன்னாரு. ஆனா எதுவுமே என்கிட்ட சொல்ல. என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்க ஒரு நைட் உட்கார்ந்து தான் சொன்னாரு, உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாது சொல்ற தைரியம் இருந்தது பாத்தியா, அதான் எனக்கு பிடிச்சது அப்படின்றாரு. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க், அதுதான் என் கதைகள் நான் சொல்லுவேன். அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி. பட் ஆல்வேஸ் தமிழ் வெர்ஷன் தான் இருந்தது. அது வேற லாங்குவேஜ் கொண்டு போகலாம்னு சொல்லி தான் சைமல்டேனியஸா ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார். சரி சார், தமிழ் ஆரியர் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படம் அது இல்லை சார், அந்த கான்டெக்ஸ்டே இல்லை சார். லைக் யூ செட், இட் குட் பி a name. We are just putting it forward as a name. ஒரு பேரா தான் இருந்துச்சு, nothing much. சார் தமிழ்ல பேசுவீங்களா? ஆமா, தமிழ் படம் எடுத்திருக்கீங்க, தமிழ்ல பேசுங்களா? ஆடியன்ஸ் கண்டிப்பா சார், கண்டிப்பா பேசலாம். நான் சிவராமன் சார், எல்லா படத்துலயுமே வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்க, நல்ல வேஷம் எப்ப எதிர்பார்க்குறது? என்ன வில்லன் இதுல எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்ல சந்தோஷமா அனுபவிச்சு தான் பண்றோம். கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் டெஃபினட்டா வரும், வெயிட் பண்றேன். செல்வராஜ் சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு டைரக்டர் பெயரை பார்த்து தியேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு அந்த பெயரை பார்த்துட்டு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்க திடீர்னு வந்து நடிகராகிட்டதுனால சொகுசா வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்னு நினைச்சு அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இருக்காரா, இல்ல அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகரா மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர்ல ஆக்டிங் ஓகே, ஃபர்ஸ்ட் சாணிக்கா இது ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரெண்டு டைரக்டர் எல்லாம் பண்ணதால் தான் பண்ணேன் தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம், நடிச்சு பார்த்ததும் தெரியும் பொழுது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் வச்சு கடவுளே, ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா, கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும், நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேற. ஆக்டிங்லாம் அப்படி வந்து பார்த்துக்க முடியாது. ஸோ ரொம்ப யோசிச்சு அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணன் சார், நீங்க இந்த போலீஸ் கேரக்டர் பண்றீங்க, அது யாரை முன்னோட்டமா வச்சுட்டு பண்றீங்க, யாரை முன்மாதிரியா வச்சுட்டு பண்றீங்க? இல்ல சார், ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்றதுல எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க போலீஸ் தான் கடைசியில. அந்த போலீஸ் வேற, ராட்சசன் போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. பட் ஒரு போலீஸ் ஒரு ஜென்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை நான் சின்ன வயசுல வீட்டிலே பார்த்துருக்கேன். ஸோ எங்க அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்தது சில விஷயங்கள்ல. எல்லா படங்களும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க. உண்மையா சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம், அதை நீங்க பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்துல பிகினிங்ல போலீஸால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒண்ணுமே பண்ணலையா போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அப்பா கிட்ட கேட்கும்போது, நீங்க உண்மையாவே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க கேட்கும்போது, கண்டிப்பா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது, வெயிட் தான் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார். அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே இந்த கதை கரெக்டான கதை. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்போட டிஸ்கஸ் பண்ணுவேன். My question to Shraddha, you are the most
overwhelming actors in the industry, and your ability to fit in any character. You have a penchant to do all kinds of roles, but personally I feel you have a strong liking to fill in the crime subjects. Any particular reason for that? And you are doing a great job on that. Thank you so much, sir. அப்படி ஒன்றும் இல்லை, அதாவது இட்ஸ் நாட் லைக் ஐ எம் அட்ராக்டட் டு டார்க் சப்ஜெக்ட்ஸ். அது ஏதோ பீப்புள் see me in that perspective and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature, I feel, and I mean honestly it is something I enjoy doing, but I'm also always on the lookout for lighter subjects just to show diversity. But thank you so much for your compliments, sir. Thank you. சார் கருணாகரன் சார், உங்களுக்கு தான் கொஸ்டின். சார் இங்கே தான் இருக்கீங்க. சொல்லுங்க சார். இங்கே தான் இருக்கீங்க, ஆனால் அவரை பார்த்து ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் பார்க்க முடியுது சேனல்ஸில். அதனால தான் சினிமாவில் கேட்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர். இன்னும் சொல்ல போனால் ஹீரோக்கு ஈக்குவலான நடிகர். நீங்கள் எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஏன் சினிமாவில் ஒரு கேப் போட்டு வச்சிருக்கீங்க இப்போ? இல்லை சார், அது நானா இது பிளான் பண்ணல சார். அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக என்ன சொல்றேன்னா உண்மையே சொல்லிடுறேன். இப்போ கேட்டிருக்கீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா, சூது போகும், ஜெகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, யாம இருக்க பயமே. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா இப்படிதான் இருக்கும் சினிமான்னு நினைச்சேன். எல்லாமே பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியில தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாரும் கெரியர்லையும் இருக்கும் அப்படின்ட்டு. விஷ்ணுக்கு நல்லா தெரியும். நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமா வேண்டாம் எனக்கு, நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லை. இது மாதிரி ஏன்னா சக்ஸஸ்ல ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும், டவுன்ஃபால் வர மாதிரி இருக்கும். பட் நான் போயிடணும்னு நினைச்சேன். விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை நீ பண்ணு, இப்படிதான் இருக்கும் கெரியர்ல. சில படம் நல்லா வெற்றி பண்ணுவோம், இதில் மிக்ஸாக தான் இருக்கும். பட் போகாத, நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டேட் கிளாஸ் இருக்கு எனக்கு வந்து தெரியும். ஸோ கட்டாகுஸ்தி 2வும் இன்னொரு படமும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் நல்லாவே ஃபார்ம்ல இருக்கு வண்டி. கண்டிப்பாக இன்னொரு 2-3 இயர்ஸ் நல்லா ஓடும். ஜிடி நாயுடு படத்தில் நான் முக்கியமான ரோல் பண்றேன். அதுக்கு காரணம் விஷ்ணு தான். ஏன்னா ஓஹோ இந்த பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருக்கும். அடுத்த மாதம் வாவாதியாரில் மீட் பண்ணுவோம். ஸோ இன்னும் 2-3 இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் சார். சார் விஷ்ணு சார், இப்ப கேட்டாங்க, நான் முன்னாடியே அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். உங்களுக்கும் டைரக்டருக்குமான கேள்வி இது. அந்த ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படமான்னு கேட்டாங்க. திராவிடர்கள் கொண்டாடுற படமா இருக்குமா ஆரியன்? ஏன்னா இங்க ஒரு இது போயிட்டு இருக்கு, அதனால தான் கேட்கிறோம் சார். என்னோட வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார். ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் எ ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் தட் நம்ம காலங்காலமா ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்கு சார் மக்களுக்கு நடுவில். பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீயிங்ஸ் தான் சார். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த என் பையன் பேரு சார், அதை நான் எதுவுமே யோசிச்சு வைக்கல, என் ஒய்ஃப் தான் வச்சாங்க. ஸோ அது எதிரா ரைட்டா ராங்காலாம் எனக்கு தெரியாது சார். என் ஒய்ஃப் ரஜினி, எக்ஸ் ஒய்ஃப், அவங்க வந்து ஆரியனோட அம்மா, அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு நீங்க இப்படி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது சார். என் பையனோட பேர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் சார். கண்டிப்பா சார். டைரக்டர் சார் உங்களுக்கு சார் அதேதான் சார். பட் அது இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசல சார். அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும். அதனால சார் சொல்லுறேன் சார் உங்களுக்கு, ஏன்னா உங்களை இந்த மாதிரி இடத்துல தான் கேட்க முடியும், பார்க்க முடியும். அதனால தான் உனக்கு சார், அதாவது தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காம இருக்கிறதுக்கான கண் திருஷ்டி பண்றோம் அப்படிங்கிற. நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க, அவர் கூட மாட்டேங்கிறாரா இல்லை கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா? ஒரு படம் தானே கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நானும் பார்க்கும்போது தான் சொல்றேன், ஏதாவது படம் சொல்லுங்க நீங்க அவர்கிட்ட தான் கேட்குறது, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு? விஷ்ணு சார், சார் இப்ப முத்த காட்சிகள் வேணாம்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணாம்னு சொன்னா ஒரு ஆக்டர் வந்து மாத்திடுவாங்க. நீங்க ஏன் அது மாத்தல, என்ன பண்ணீங்க? முத்த காட்சிகள் வேணாம்னு சொன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்க அவங்க ஒரு புது ஹீரோயினுக்காக. இப்போ நீங்களே வந்து ஒரு டேரக்டர் வந்து முத்த காட்சி கம்பல்சரி வைக்கணும் ஒரு நல்ல ஹீரோயின் சொல்லும் போது அவங்க வேணாம்னு சொன்னா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? இல்ல சார், இந்த டைம்ல வந்து நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுல என்னன்னா சார், இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயம் தேவைப்படும் சார், சில விஷயம் கண்டிப்பா தேவைப்படாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான்.
இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்டா இருந்தது வந்து இந்த படம் அது இருந்தாதான் ஓடும் இல்லை அது இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியும்ன்றது கிடையாது. அதனால அது நானும் டைரக்டர் ஸ்பாட்ல பேசிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்கு சார். அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படுறேன்னா சார், நம்ம படங்கள் எல்லாருமே வளரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போறாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க வேற விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் பண்றதுல தப்பே கிடையாது. பட் அது கண்டிப்பா படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பா டைரக்டர் கிட்ட பேசிக்கணும்னு சொல்லிடுறேன். நாட் ட்ரான்சிஷன் புரியுது ஸ்ட்ராட்டஜி. ஆனா குழந்தையோட வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கூட்டு வராங்க, அதுல ஸ்ட்ராட்டஜி இல்ல சார், ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து என் பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசை சார், அவ்வளவுதான். ஸோ அவர் எப்படி வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அவர் பேர்ல படம் பண்றேன். ஸோ அவரை என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் இந்த படம் மட்டும் ஓடலன்னு உன்னை சாவடிச்சிருங்கிற அளவுக்கு தான் அதோட இன்டெரக்ட் மீனிங். அதனால ஒரு போலீஸா கூப்பிட்டு வந்தேன். அண்ட் என் சின்ன வயசுல என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. எங்க அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன். அதே போட்டோ வந்து இன்னைக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட போலீஸ் ட்ரெஸ் மேல இருக்கு, மேல போய் அவர் இன்னைக்கு போட்டிருக்காரு. சேர்ந்து அதே மாதிரி ஒரு போட்டோ ரெப்ளிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவர் அந்த ட்ரெஸ்ல போட்டு வந்திருக்கேன் சார். அப்புறம் அமீர் கான் வந்து நீங்க பேசியிருக்கீங்க. அமீர் கான் வந்து தமிழ் நடிச்ச உடனே கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை வந்து சொல்லிட்டாரு ஒரு இன்டர்வியூல, என்னை இன்வைட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் சொன்னாரா, இல்ல வந்து அதனால கேன்சல் பண்ண தமிழ்ல? சார் அவரு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார். அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்தது இல்லை. அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோட போட்டோஸ் நான் எடுத்து அமிச்சேன் அவருக்கு. சரி இந்த மாதிரி இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இல்ல நான் பேசவே இல்லை, அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அவர் வந்து பியோர் லவ் ஆஃப் ரஜினி சாருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் ஹாப்பி தான். இப்போ வந்து நான் வந்து அங்க நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சாருக்காக எக்ஸ்க்ளூசிவா வந்து பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட் எனக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அது வெளியவும் சொல்லிட்டாரு நார்த் இந்தியா. Hi. Congratulations to the whole team. Super. Thank you. Can I actually ask this question to the director? So this is about the inspiration for the story. Ideally, I should be asking both of you because both of you splitted it together. Can you throw a little more light on what sparked off the idea, the amount of time that went into writing the script, and how you came up with the whole concept? So the original idea was conceived probably 10 years ago, and at that time the idea is a little unique, and we didn't know if it could be made into a film. And then we wrote a version of it, and then we were inspired from some of the incidents that has happened. There are some real life incidents that has happened, which we have taken reference to. Again, the details which I'll be happy to discuss after the release, because they are key to the film. And then the actual writing process took us, the discussions took us like 2 years. Like me and Manu were going back and forth. And the actual writing process took us like something around 3 months. So, and again, what has happened is in the 2 years or the 3 years that we have been working on, there are a lot of things that have changed. Like the way the films are made, the styles, the treatment, the things, the technology, all of it has changed. So in the November version, when we went for shoot, we had made updations regarding that. So that's how the process of writing has been. சார் விஷ்ணு விஷால் சார் ஒரு கேள்வி சார். இங்க சார் படத்துல உங்களோட கேரக்டர் பேர் வந்து அறிவுடை நம்பி அப்படின்னு இருந்துச்சு. அந்த நேம் பேட்ல பார்க்கும்போது ரஜினி சாரோட பேர் வந்து அந்த பழைய தில்லுமுள்ளு படத்துல வந்து அந்த அறிவுடை நம்பி இருக்கா, அதை வச்சுதான் வச்சுக்கலாம் ரஜினி சார் கோசம் வைக்கணுமேன்றதுக்கு, இல்லைன்னா நீங்க எதார்த்தமா வச்சது? இல்ல சார், நான் அது டிசைட் பண்ணல, டைரக்டர் தான் டிசைட் பண்ணாரு. ஸோ அவர்கிட்ட நான் கொடுத்துறேன். டைரக்டர் சொன்னாங்க. So there could be some inspirations behind that name. Yes, you are probably in the right track. Yeah. Thank you. Yeah, thank you. Photo. Thank you for சார் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு. நான் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றேன், ஐ பிலீவ் சினிமா இன்ஃப்ளூயன்சஸ் தி சொசைட்டி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். அது நம்ம எல்லா படத்தை மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அது சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா சொல்லணும். ஆனா அது ரொம்ப நேக்கா சொல்லணும் சார். அண்ட் கெடுக்க கூடாது சினிமா மூலியமா, அதுவும் நான் ரொம்ப நம்புறேன். இந்த படத்திலேயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு, அது இப்போ சொல்ல முடியாது. நீங்க பார்த்து சார் இல்ல சார் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆயிடும். சோ அது வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு நல்ல மெசேஜ். விஷ்ணு சார் கணேஷ் அவர் கேள்வி, நீங்க சினிமாவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் 20 படம் பண்ணிட்டீங்க.
ஒரு பேட்டியில வந்து எனக்கு யாருமே சினி இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்றது இல்லை, நான் தனியா வந்தேன், நடிகர்கள் ஹெல்ப் பண்ணலன்னு ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்கீங்க. ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, என்ன காரணம்? இப்ப யாராவது ஹெல்ப் பண்றாங்களா? இல்ல சார், ஹெல்ப் இல்ல, என்ன ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு சின்ன வருத்தம் வந்தது சார். ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமா கன்வெர்ட் பண்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது சார். இப்போ கட்டா குஸ்தியே பாத்தீங்கன்னா 6 ப்ரொடியூசர் மாறிச்சு, வேலன் வந்துட்ட வெள்ளக்காரன் 4 ப்ரொடியூசர் மாறிச்சு, எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க 3 ப்ரொடியூசர் மாறிச்சு, ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு 9 படம் டிராப் ஆச்சு. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த வழியில் அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. அதனால தான் சார் ஃபுல் ஃபிளெஜ் ப்ரொடியூசரா மாறணும். இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்துல ஹிட் கொடுக்குறேன். திருப்பி வெளியே போய் படம் பண்ணலான்னு பார்த்தா 3 வருஷம் ஓடிச்சு சார். திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும் போது தான் ஆரியன் ஒரே வருஷத்துல திருப்பி வர ஸ்கிரீனுக்கு. அதனால இப்போ அடுத்த 5 படம் நான் என் வருஷம் தான் பண்ண, வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஜென்ரலா என்னோட ஃபீலிங், இது என்னோட வருத்தம். அப்புறம் நடிகர்கள் பத்தி நீங்க கேட்டீங்க, அப்படி நான் ஒன்றும் சொல்லல. பட் என்னன்னா சார், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ற பல பேர் இருக்காங்க சார் சினிமால. யாருமே கால் பண்ணி பெருசா விஷ் பண்ணது இல்லை. அந்த படம் பயங்கரமா ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிடுவாங்க, கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்குது. அது ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் இப்ப நான் ஒரு படம் பார்த்தேன் சார், இப்போ சமீபத்தில் கூட 1-2 படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன். புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டா இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அது எனக்கு நடந்ததே கிடையாது. சோஷியல் மீடியாலையும் பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பத்தி பெருசா போடுறது கிடையாது யாருமே. ஆனா அதே டைரக்டர்ஸ் படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கேட்டுறாங்க. ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பா ஐ ஆல்சோ கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரௌண்ட். ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இனிஷியல் முண்டாஸ்பட்டி அந்த டைம்ல நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமா அது நடக்கல. எனக்கு என்னன்னு மேபி ஐ ஹவ் டு டு பெட்டர் ஃபிலிம்ஸ், பிகர் ஃபிலிம்ஸ் எனக்கு தோணுது. அதான் சார், அது டைரக்ட் ஓடிடி ஃபிலிம் சார். அது அதுக்காக தான் எடுத்தேன். அதனால வந்து அதுக்காக வெயிட்டிங். அது எப்போ ஓடிடி ஸ்ட்ரைக் ஆகுது நான் கண்டிப்பா டைரக்ட் ஓடிடி பார்த்துருக்கேன் சார். ஜிப்ரான் சார், இங்க கொல்லாதை கொள்ளை அழகான இந்த பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் சொல்ல முடியுமா? கொல்லாதே கொள்ளை அழகாலே பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் பற்றி சொல்ல முடியுமா? இல்லை சார், நான் ஆக்சுவலி சீன்ஸ் பார்த்து தான் பண்ணோம். அண்ட் எப்படி சொல்றது, சரி இல்லை சார், பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஓகே. ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் இந்த பாட்டில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் சிரிப்பார். ஸோ அதனால அவருக்குள்ள ஓகே லவ் வந்து ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கான்செப்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி 2 ஆப்ஷன் கொடுத்தேன், 2மே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படிதான் வந்துச்சு.